ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தீபாவளி பலகாரம்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லன்ச் ரொட்டீன் தான், குயிக்காக பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு லன்ச் தான். கீரை பருப்பும் அதுக்கப்புறம் வந்து கருணக்கிழங்கு வறுவலும். கீரை பருப்புக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் தான் பண்ண போகிறேன். குயிக்கஸ்ட்டு ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான். துவரம்பருப்பு ஊற வச்சு அதை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் நறுக்குனது, அப்புறம் 3 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம். அப்புறம் 3-4 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது அதையும் ஆட் பண்ணிவிட்டு, பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி அதை குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சூடு ஏறும் போது அது அமுங்கிடும் தானாகவே. அமுங்கினதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். விசில் ஒரு 2-3 விசில் விட்டாலே போதும். எல்லாமே சேர்ந்த மாதிரி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வறுவலுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். கருணக்கிழங்கை வந்து மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு தண்ணியை ஈர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதில் உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக வறுத்தரைச்ச ஜீரகப்பொடி இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பெருங்காயம் இது எல்லாமே கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கிழங்கு வந்து ரொம்ப வாழ்வு, கேஸ் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கு அதை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 75% அந்த மாதிரி, ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா ஃபுல்லாகவே வெந்துருச்சு அப்படின்னா உடஞ்சி போயிடும். மசிகிற அளவுக்கு வேக வச்சிடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க முடியாது. அது வெந்திருக்கணும், பட் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கணும். ஒரு 75% 80% குக் ஆகிற மாதிரி. நீங்கள் நல்லா தண்ணி கொதித்து வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கனாலே கருணக்கிழங்கு இந்த பதத்துக்கு வெந்துடும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் மெலிசாகவும் அரியணும். அப்போ தான் வேகவும் வறுக்கவும் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மீன் வறுக்கிற மாதிரி ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி நம்ம கலந்து மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கருணக்கிழங்கு, அதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஒரு பக்கமும் நீங்கள் நல்லாவே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு 3/4 பதம் தான் குக் பண்ணியிருக்கோம். அது ஒரு 5 நிமிஷமாவது இருந்தால் தான் நல்லா குக்கும் ஆகும். அதே மாதிரி வெளியே லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது அவ்வளோதான், ரெடி ஆகிடும். அந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், அது அவ்வளோதான் ரெடி. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீரை, அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். குக்கர் பருப்பு சேர்க்கும் போது அந்த பருப்பு மேலேயே மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் வந்து இப்போது இன்றைக்கி வந்து வேலைகள் ஜாஸ்தி, தீபாவளி டைம் கொஞ்சம் வெளியே போகிற வேலையெல்லாம் இருந்ததால் குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாலும் திருப்பி பண்ணுறதுக்கு காரணம் ஒரு அனதர் ஐடியா கொடுக்குன்றதுக்காக தான். நம்ம இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட தான் இருக்குது, தண்ணி அதுலேருந்து நம்ம இந்த கீரை, இந்த காய், அதாவது தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நான் ஜஸ்ட் நம்ம ரிவர்ஸில் பல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, மிக்சியை ரிவர்ஸில் திருகுனா பல்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பல்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சுற்றி மசிச்சு பேஸ்ட் ஆக்கிடாதீங்க, அப்படி பண்ணால் நல்லா இருக்காது. நீங்கள் 2 வாட்டி 3 வாட்டி பல்ஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அதே மாதிரி ரொம்ப சூடு ஆறுனதுக்கப்புறம் பண்ணாதீங்க. வெதன்னு சூட்டில் இருக்கும் போதே உங்கள் மிக்சி இந்த மாதிரி இருந்தால், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்சியாக இருந்தால், நீங்கள் அந்த நியூட்ரி பிளெண்டர்லலாம் பண்ணுறதா இருந்தால் சூடாக பண்ணாதீங்க. ஒரு வார்மாக இருக்கும் போதே பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக கொரன்ட்டு அரைச்சா மாதிரி வரும். கிட்டத்தட்ட சட்டியில் கடைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த பதத்துலேயே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டா டேஸ்ட் கெட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். தண்ணியானா மீன்ஸ் ரொம்ப கெட்டியாக மொத்தையாகவும் கீரை பருப்பு இருக்கக்கூடாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக அந்த கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருப்பேன். அது நல்ல ஒரு கொதி வரட்டும், எல்லாம் சேர்ந்து நம்ம அந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்ததையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். உப்பு தேவையான அளவு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொதி வரட்டும், அதுக்கப்புறம் தாளித்து விடலாம். ஸோ நான் அதை அங்கே ரெடி பண்ணும் போதே கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு காம்போ தான். பட் ஸ்டில் இது 2 காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கீரை பருப்பும் கருணக்கிழங்கு வறுவல், அதுவும் ஸ்பெஷலி இந்த மாதிரி கருணக்கிழங்கு வறுவல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம இப்போ கீரை பருப்பு கொதிச்சிருச்சுன்னா தாளித்து விட்டுடலாம்.
பார்த்திங்கன்னா கீரை இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு, கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். எங்களுக்கு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப திக்காக சில பேர் வைப்பாங்க. நான் அந்த மாதிரி பண்ணால் நல்லாவும் இருக்காது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். கீரையை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளித்து விட்டுக்கலாம். தாளிப்பு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பெருங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தாளித்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம் பார்த்திங்கன்னா நான் கீரையிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன், தாளிப்புலையும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், பெருங்காயோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக பருப்புலலாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள். நான் போடுறது பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாய்த்தூளே யூஸ் பண்ணுறேன். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கீரை பருப்பில். அது எண்ணெயில் நம்ம தாளித்து மேலே கொட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை கொட்டிட்டு நான் கலந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் தாளிப்பு கரண்டியில். இதில் பார்த்திங்கன்னா நான் திருப்பி பூண்டு இல்லையா, ஒரு 2-3 பல் பூண்டு வந்து தட்டி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணி அந்த பூண்டு எண்ணெயை வந்து நம்ம மேலாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுக்கும் போதே இந்த பூண்டை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒன்று கருகி போயிடுது, அப்படி இல்லைனா இந்த அளவுக்கு வாசனையும் ஃப்ளேவரும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் தனியாக 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் நல்ல ஒரு 2-3 பல் பூண்டை தட்டி, இது வந்து கார்லிக் ஃப்ளேவர், பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கீரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். எனக்கு பர்சனலி கார்லிக் ஃப்ளேவர், பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு அவ்வளோதான், பாலக்கீரை பருப்பு மசியல் ரெடி. அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுவலும் ரெடி. அந்த ஷார்ட் ஆன ஒரு லஞ்ச் காம்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.